நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. மேற்காசிய போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம். எரிசக்தி, உரங்கள், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளின் நிலை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதுரை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு. வேறு வழி இல்லாததால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்திய உணவகங்கள். சீனா நோக்கி சென்று கொண்டிருந்த ரஷ்ய எண்ணெய் கப்பலான MT அகுவா டைட்டன் இந்தியா வருகை. எண்ணெய் இறக்குமதிக்கு அனுமதி பெற மங்களூரு துறைமுகம் அருகே நடுக்கடலில் நிறுத்தி வைப்பு. புதுச்சேரி, கேரளம் மற்றும் அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். மனுக்களை அளிக்க அரசியல் கட்சியினர் இடையே போட்டா போட்டி. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. விடிய விடிய பேச்சுவார்த்தை நீடித்தும் தொகுதி பங்கீட்டில் முடிவு எட்டப்படவில்லை. கூட்டணி உறுதியானாலும் தொகுதி பங்கீட்டில் திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ந்து இழுபறி. உடன்பாடு எட்டப்படாததால் கோபத்துடன் சென்ற தலைவர்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உப்பளத்தில் அன்பழகன், உருளையன்பேட்டையில் காந்தி போட்டி. புதுச்சேரி அதிமுக துணைச் செயலர் வையாபுரி மணிகண்டன் கட்சியிலிருந்து விலகல். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் NR காங்கிரஸில் இணைந்தார். காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் அருள்முருகன் போட்டியிடுவார் என அறிவிப்பு. போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தவேக. பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் திருப்புவனையில் போட்டி. திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. திமுக தலைவர் MK ஸ்டாலினுடன் CPM நிர்வாகிகள் ஆலோசனை. 6 தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்வதில் விடாப்பிடியாக நிற்கும் CPM. 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்திய MK ஸ்டாலின். இன்று மீண்டும் கூடுகிறது CPM செயற்குழு கூட்டம். திமுக சார்பில் 5 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ள நிலையில் பரிசீலிக்க முடிவு. இன்று நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கலந்தாய்வு கூட்டம். தொகுதிகளை தேர்வு செய்வது, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குறித்து ஆலோசிக்கும் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்து விலகினார் வேல்முருகன். அதிகாரிகளின் பேச்சை கேட்டு திமுக தங்களை புறக்கணித்து விட்டதாக வேதனை. தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைத்த எந்த கோரிக்கைகளையும் திமுக பொருட்படுத்தவில்லை. கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் வேல்முருகன் குற்றச்சாட்டு. பாஜகவுடனான கூட்டணிக்கு செல்லப்போவதில்லை என வேல்முருகன் திட்டவட்டம். தங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சியுடனே கூட்டணி என்றும் உறுதி. கூட்டணியில் ஒருவர் வெளியேறும்போது குற்றச்சாட்டை வைப்பது வழக்கமான ஒன்றுதான். வேல்முருகனின் குற்றச்சாட்டுகள் குறித்து அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. விலகிய வேல்முருகன் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைவாரா? பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளதாக திமுகவின் TKS இளங்கோவன் பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிடவில்லை என தகவல். பொன்முடி விருப்ப மனு அளிக்கவில்லை என அவரது மகன் கௌதம சிகாமணி பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று தொடக்கம் என எதிர்பார்ப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என ஆலோசிக்க சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். சென்னை தியாகராய நகரில் ஆதரவாளர்கள், ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் சரத்குமார் ஆலோசனை. பாஜகவில் பொறுப்புக்காக இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருப்பது? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு. சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளை கடந்தும் ரயில் நிலையத்தை பார்த்ததில்லை என பெரம்பலூர் மக்கள் வேதனை. நகராட்சிக்கே தகுதியில்லாத நிலையில் பெரம்பலூர் இருப்பதாகவும் மக்களுடன் புதிய தலைமுறையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வாக்காளர்கள். மதுரை திருமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அலுவலகத்தில் பறக்கும் படையினர் சோதனை. பரிசுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சென்னை அம்பத்தூர் அதிமுக அலுவலகத்திலும் விசாரணை. மதுரையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரை பொருட்களின் விற்பனை மும்முரம். கட்சிகளின் கொடிகள், அட்டைகள், தொப்பி, துண்டுகளை வாங்கி செல்லும் தொண்டர்கள். கேரளாவில் பாஜக, மார்க்சிஸ்ட் இடையே ரகசிய கூட்டணி இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் சரமாரி குற்றச்சாட்டு. அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 5ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ். இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் சூழலில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஈரானின் மின் உற்பத்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு எரிசக்தி, IT குடிநீர் கட்டமைப்புகளை குறிவைப்போம். ஹார்முஸ் நீரிணையை திறக்க கோரி டிரம்ப் 48 மணி நேர கெடு விதித்த நிலையில் ஈரான் பதில் எச்சரிக்கை.
எதிரிகளை தவிர மற்ற நாட்டினர் அனைவருக்கும் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவிப்பு. தற்போதைய சூழலில் அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலை காரணம் என்றும் குற்றச்சாட்டு. ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் முயற்சிக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றச்சாட்டு. ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த நகரங்களை பார்வையிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பொதுமக்கள் பதுங்கு குழிகளை தற்காலிகமாக பயன்படுத்தவும் அறிவுறுத்தல். ஈரானுக்கு எதிரான போரில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் அழைப்பு. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உலக நலனுக்காக செயல்படுவதாகவும் நெதன்யாகு பேட்டி. போர் விதிமுறைகளை மீறி ஈரான் படைகள் கொத்து குண்டுகளை பயன்படுத்துகிறது. பொதுமக்களை முடிந்தவரை பாதிப்புக்கு உள்ளாக்குவதே நோக்கம் என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சாடல். சென்னையில் பறவை காய்ச்சல் நோய் பரவும் நிலையில் நெறிமுறைகளை பின்பற்ற சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். முழுமையாக சமைக்கப்படாத முட்டை இறைச்சி வகைகளை உண்பதை தவிர்க்க வேண்டுமென அட்வைஸ். வசூல் வேட்டை நடத்தும் துரந்தர் 2 திரைப்படம் 3 நாட்களில் 500 கோடி ரூபாயை கடந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.